ஹை கைஸ், இந்த வீடியோவில் நம்ம நோட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இங்கே வந்து நம்மளுக்கு ஃபியூஷன் டேப் மாதிரியே இங்கேயும் நோட் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆட் நோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் லேயர் மிக்சர் சூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேவா? ஸோ இது இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி ஆட் நோடில் நம்மளுக்கு கரெக்டாக சூஸ் பண்ணால் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதையும் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம இது ரெண்டையுமே கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இதில் எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம கர்வில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே கர்வில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இதில் வந்து வேப்பில் எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதிலலாம் எடிட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் காட்டும். ஸோ இதில் வந்து நம்ம கர்வில் எடிட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து வேப்பில் எடிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நீங்கள் ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி நோட் லேபிள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அதில் லேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி லேபிள் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நோடை அப்படியே இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணுறதுனால இதில் இருக்க சேஞ்சும் அண்ட் வாப்பில் இருக்க சேஞ்சும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வந்து வரும். ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு லைட்டாக தான் சேஞ்ச் ஆகியிருக்கும். ஸோ இதில் தெரியும் உங்களுக்கு. இப்போது கலர் கிரேட் பண்ணாதப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு லைட்டாக சேஞ்ச் பண்ணதுனால எப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பண்ண ஒன்று எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நோடு வந்து ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.